வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேக் நெக் டிசைன், சிம்பிள் பேக் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஒர்க் வந்து ரொம்ப கம்மி, த்ரெட் ஒர்க் கிடையாது, மெட்டீரியல்ஸ் தான் வச்சு பண்ண போகிறோம். அதிகமாக த்ரெட் ஒர்க் இருக்காது. ஸோ வந்து இது கிராண்ட் டிசைன். ஆக்சுவலி வந்துட்டு பேக் நெக் வந்துட்டு சிம்பிளாக போடுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து ஸ்லீவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் கிராண்ட் டிசைனாக இருக்கும். ஸோ அதனால் த்ரெட் ஒர்க்கை கம்மி பண்ணிவிட்டு மெட்டீரியல் தான் ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கஸ்டமருடைய சாய்ஸ் தான், அவங்க கொடுத்த டிசைன் தான் இது. மேக்ஸிமம் இந்த டிசைன்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். 2 லைன் போட்டு காட்டுறேன். ஸோ 2 லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். நம்ம ரவுண்ட் பீட் இருக்கும் இல்லையா, பஞ்சில் கிடைக்கும். ஸோ அது வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். இது நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஃபுல்லாக சேம் இதே மாதிரி அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 6 எடுத்திருக்கேன். 3 அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்பர் 6 எடுத்திருக்கேன். இந்த நம்பர் 6க்கு வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு நான் லைட்டாக அந்த ப்ளவுஸோட கலர் எடுத்திருக்கேன், அது சேமாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு பீடை அட்டாச் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன கேப், ஒரு சுகர் பீடு வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்பர் 6 வச்சு அட்டாச் பண்ணுறேன். அந்த கேப் வந்து ஈவனாக கொடுத்துக்கோங்க. வேணுன்னா பக்கத்தில் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஒரு 2 ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அதே கேப் ஈவனாக வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து நம்பர் 3யும் கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் பீடு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த கேப் ஈவனாக விட்டுருந்தோம் இல்லையா, சேம் அதுக்கு தான் நம்ம வந்து சுகர் பீடு அட்டாச் பண்ண போகிறோம். கிராஸாக நம்ம வச்சுட்டே வரலாம். 3 இல்லைன்னா 4 வரைக்கும் வைக்கலாம் நம்ம. அது அப்படியே த்ரெட்டை வந்துட்டு சைடில் கிராஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் 3 பீட் கொடுத்து எகெயின் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். நம்ம கிராஸாக எடுத்துகிட்டு போகும்போது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காகத்தான், அதாவது கொஞ்சம் தப்பி தவறி கூட நம்மளுக்கு சைடில் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டோடைய கலர் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ப்ளவுஸோடைய கலர்லேயே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சேம் இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் மாடல் தான். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து டவுட்ஸ் வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. நம்ம இது நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ கிராண்ட் டிசைன்ஸில் எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறது தான் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு வச்சதுக்கப்புறம் தான் லுக் தெரியும். ஸோ ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இருக்கிற நார்மல் கோல்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா, கட் ஸ்டோன்ஸ், இதை தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனுடைய கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட் லைன் வந்து சுற்றி நம்ம வைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு வைக்கணும். நான் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு நம்பர் 3 இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து நேராக வச்சுருக்கேன். ஒரே ஒரு பீடு மட்டும் அந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்டோனுக்கு வந்து 3 வந்து ரவுண்ட் பீடு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக நம்மளுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சுகர் பீட்ஸ் லைன்ஸ் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். வைக்கும்போது மட்டும் அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சிங்கன்னா மட்டும்தான் அது பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். ஸோ இது ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஈவனாக வச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு சுகர் பீட் அட்டாச் பண்ணுற அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கணும்.
2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ன்ஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணோன்னே இப்போ நம்ம ஷார்ட் பேஜ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒருக்கா வச்சு காட்டுறேன். நம்ம அந்த ஸ்டோனுடைய எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ஷார்ப்பை கொடுக்க வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் வந்து உங்களுக்கு பீடு வச்சு காட்டுறேன். நான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீட் கொடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீட் கொடுத்து அப்படியே முடிச்சிடலாம். ஸோ இது பர்ஃபெக்டாக முடிக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறது தான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. சேம் இதே மாதிரி உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஓவரால் புட்டாஸும் உங்களுக்கு சேம் இதே தான் வரும். ஸோ அதையும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளவுஸே ஃபுல்லாகவே நம்மளுக்கு இவ்வளோ தான் ஒர்க்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ வந்து இதில் உங்களுக்கு வந்துட்டு எலாப்ரேட் பண்ணுற அளவுக்கு நிறையா வந்து விஷயம் இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிசைனாக இருக்கும். சேம் டைம் வந்து ஒரு கிராண்ட் டிசைனாகவும் இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.